தேவ மாதாவின் வணக்க மாதம் 5ஆம் நாள். தேவமாதா தம்மை காணிக்கையாக சர்வேஸ்வரனுக்கு ஒப்புக் கொடுத்ததின் பேரில் முதலாவது பரிசுத்த கன்னிமரியாள் சிறு வயதில் தம்மை ஒப்புக் கொடுத்தார்கள். தேவமாதா செய்ததானது சுகிர்த்த பக்தி முயற்சிகளால் நிறைந்திருக்கிறது மல்லாமல் சகல புண்ணியங்களுக்கும் மாதிரிகையாகவும் இருக்கிறது. அவர்கள் குழந்தையாய் இருக்கும்போது இதோ அதிசயமான வர்த்தமானம் அவர்களிடத்தில் நடந்தது. அது என்னவென்றால், 3 வயதில் அவர்கள் சர்வேஸ்வருடைய தேவாலயத்துக்கு சென்று தேவ ஊழியம் செய்வதற்கு தன்னை கொடுக்க போகிற வார்த்தை பாட்டையும் வேண்டிய வருத்தத்தையும் ஒரு பொருட்டாக எண்ணாமல் தன்னை சர்வேஸ்வரனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டுமென்று காரணத்தினால் தேவ பக்தியினாலும் தூண்டப்பட்டு தாமதப்படாமல் தடங்கள் எல்லாவற்றையும் நீக்கி தான் நினைத்ததை நிறைவேற்ற துணிந்தார்கள். அப்படியே 3 வயதில் தேவமாதா தன்னை சர்வேஸ்வரனுக்கும் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்க துணிந்ததை பார்க்கும் பொழுது, தேவ கற்பனைகளை அனுசரிக்கிறதில் உங்களுக்குள் சோம்பலும் தேவ சித்தத்தின்படி நடக்கிறதில் நீங்கள் செய்யும் தாமதமும் சர்வேஸ்வரனுக்கு எவ்வளவு அருவருப்பாய் இருக்கும் என்று அறிந்து ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறதற்கு நேரிடும் சகல விக்கினங்களையும் தவிர்க்கும்படியாக விவேகமுள்ள கன்னிமரியாயை பார்த்து வேண்டிக் கொள்வீர்களாக. 2வது, முழுவதும் தம்மை ஒப்புக் கொடுத்தார்கள். தேவமாதா பால வயதில் சர்வேஸ்வரனுக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிற சமயத்தில் முழுதும் உத்தம விதமாய் ஒப்புக் கொடுத்து தன்னிடத்தில் உள்ள அனைத்தையும் தானம் செய்து தனது சரீரத்தையும் ஆத்துமத்தையும் சர்வேஸ்வரனுக்கு கையளித்தார்கள். ஆயினும் அவர்களுக்குண்டானவைகள் எல்லாவற்றையும் அளிக்க ஆசைப்படுவார்கள். ஆனால் ஓர் மனதை கொண்டிருப்பதால் அதை கொடுக்கிற வேளையில் அவர்கள் அனுபவித்த சந்தோஷமும் பக்தி பற்றுதலுள்ள உணர்ச்சியும் இவ்வளவென்று சொல்லவும் கருதவும் முடியாது. நீங்கள் அதை நினைக்கிற பொழுது ஒரு காரியம் அறிய வேண்டியது அவசியம். ஒருவன் சர்வேஸ்வரனுக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறதில் அரைக்குறையாய் கொடுத்தால் அவருக்கு அவ்வளவு பிரியப்படாமல் இருக்கிறதும் தவிர தனக்கு வரக்கூடிய ஞான பலனையும் குறைத்துக் கொள்வான். சர்வேஸ்வரன் நமது இருதயத்தின் முழு சிநேகத்துக்கும் உரியவராக இருக்கிறதினால் நமது முழு இருதயத்தையும் முழு சிநேகத்தையும் அவருக்கு கொடுக்க வேண்டும். 3வது, தேவமாதா தம்மை ஒப்புக் கொடுத்தார்கள். தன்னை எப்பொழுதும் சர்வேஸ்வரனுக்கு ஒப்புக் கொடுத்தார்கள். அது எப்படி என்றால், மனிதரிடத்தில் காணப்படுகிற நிலையற்ற தன்மையும் சமயத்துக்கு சமயம் ஏற்படும் மாறுகுணமும் கன்னிமரியாள் இடத்தில் ஒரு காலம் காணப்படவில்லை. அவர்கள் நன்னெறியில் நடக்க தொடங்கின நாள் முதற்கொண்டு ஒருபோதும் பின்வாங்காமல் நாளுக்கு நாள் ஞான சுறுசுறுப்போடும் பக்தி பற்றுதலோடும் பிரமாணிக்கத்தோடும் நடக்க பிரயாசப்பட்டார்கள். மனிதரோவெனில் தேவமாதா காட்டின புண்ணிய மாதிரியை கண்டு பாவியாகாமல் நன்னெறியில் ஒரு நாள் நடந்து மறுநாள் விட்டுவிட்டு பாவம் செய்ய மாட்டோம் என்று அன்று பண்ணின பிரதிக்கினையை அன்றுதானே மறந்து தினந்தினம் சர்வேஸ்வரனுக்கு துரோகிகளாய் நடப்பது அவர்களுக்கு வழக்கமாயிருந்தது. இத்தகைய வழக்கம் சர்வேஸ்வரனுக்கு ஏற்காதென்று நீங்கள் நிச்சயித்து அவருக்கு செய்த துரோகங்களை வெறுத்து உறுதியான பிரதிக்கினை செய்து புண்ணிய வழியில் கெட்டியான மனதோடு நடக்க பிரயாசப்படுவீர்களாக. ஜெபம்.
பரிசுத்த கன்னி மரியாயே, 3 வயதில் தேவாலயத்துக்கு சென்று சர்வேஸ்வரனுக்கு உம்மை ஒப்புக் கொடுத்தீரே. நான் உம்மை சிநேகித்து உமக்கு ஊழியம் செய்வதற்கு என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டுமென்று ஆசையை ஏற்றுக்கொள்ளும். திவ்ய கன்னிகையே, சர்வேஸ்வரனுக்கு பிறகு உம்மையன்றி எனக்கு வேறு தஞ்சமும் அடைக்கலமும் நம்பிக்கையும் இல்லை என அறிந்து இன்று முதல் எப்பொழுதும் என் தாயாகவும் என்னை ரட்சிக்கிறவர்களாகவும் நான் உம்மை தெரிந்து கொண்டு என்னை முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். என் மனது, புத்தி, நினைவு, கிரிகை, ஜீவியம் முதலானவைகளையும் என்னிடத்திலுள்ள யாவையும் உமக்கு கையளிக்கிறேன். நீர் ராக்கினியாக இருந்து என் ஆத்துமத்தை நடத்தியருளும். இந்த நாளில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த்த ஜெபமாவது, உம்முடைய தயாபமுள்ள திருக்கண்களை எங்கள் மேல் திருப்பியருளும். இன்று 5ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது, இன்றைக்கு அல்லது இந்த மாத முதல் சனிக்கிழமையில் ஒரு சந்தி இருப்பது. புதுமை. எத்தேசங்களிலும் எக்காலங்களிலும் தேவமாதாவின் வேண்டுதலினால் மாபெரும் அற்புதங்களும் சுகிர்த்த நன்மைகளும் நடந்து வருகின்றன என்பது நிச்சயம். இந்த பரமநாயகி பசாசின் தலையை மிதித்தவளும் பாவிகளுக்கு அடைக்கலமாய் இருக்கிறதினால் எக்காலத்திலும் அன்னையுடைய தயையை கொண்டு அநேகம் பாவிகள் தங்களுடைய அக்கிரம வழிகளை விட்டு தபசு செய்து புண்ணியவனானார்கள். ஆயினும் தேவமாதாவின் மாசற்ற இருதய சபை வழியாக இந்த பரமராக்கினியின் தயையும் மகிமையும் இரக்கமும் தனி சோபையுடன் இந்நாள்களில் விளங்க சர்வேஸ்வரன் சித்தமானார் என்கிறதற்கு சந்தேகமில்லை. அது எவ்வாறெனில், கர்த்தர் பிறந்த 1836ஆம் ஆண்டில் பாரிஸ் நகரில் ஜெயமாதா கோவில் விசாரணை குருவானவர் தம் அதிகாரத்துக்குட்பட்ட ஜனங்கள் தேவ பக்தி இல்லாமல் இருக்கிறதைக் கண்டு பாவிகளுக்கு அடைக்கலமாகிய தேவமாதாவின் மாசற்ற இருதயத்துக்கு தம்மையும் தமது விசாரணைக்குள் அடங்கிய ஜனங்களையும் ஒப்புக்கொடுத்து இந்த பரமநாயகியின் மாசில்லாத திரு இருதயத்தின் பெயரால் ஓர் சபையை ஏற்படுத்த விரும்பினார். இந்த சபையின் ஒழுங்குகளையும் பிரமாணங்களையும் கட்டளைகளையும் பாரிஸ் நகர அதிமேட்சராணியாரின் அங்கீகாரத்திற்கு பின் இந்த சபை தொடங்கியது. சிறிது காலத்துக்கு பிறகு தம்மால் ஸ்தாபிக்கப்பட்ட சபையானது சர்வேஸ்வரனுக்கும் தேவமாதாவுக்கும் பிரியப்பட்டிருக்கிறதென்று குருவானவர் அற்புதமாக அறிந்து மரியாயின் மாசற்ற இருதய சபையை உறுதிப்படுத்தவும் அனைத்துலகிலும் பரப்பவும் பிரயாசப்பட்டார். அவர் நினைத்தபடி இச்சபையில் திரளான ஜனங்கள் சேர்ந்து பெயர் எழுதி கொடுத்து தேவதாயாருடைய திரு இதயத்துக்குரிய வணக்கம் செலுத்தி பாவிகள் மனம் திரும்புவதற்காக வேண்டிக் கொண்டு வருகிறார்கள். இந்த வேண்டுதலுக்கு இறங்கின சர்வ ஜீவ தயாபர சர்வேசனுடைய அனுகிரகத்தினாலும் தேவமாதாவினுடைய உதவியினாலும் கணக்கற்ற பாவிகள் மனம் திரும்பி நல்லவர்களானார்கள். ஆகையால் இந்த சபைக்கு பெரும் கீர்த்தியும் மகிமையும் கிடைத்ததுமன்றி நாடெங்கும் இச்சபையை சேர்ந்த மற்ற அநேகம் கிளை சபைகள் நிறுவப்பட்டன. இச்சபையில் சேர்ந்த அநேக லட்சம் ஜனங்கள் தேவமாதாவின் மாசில்லாத திரு இதயத்தை வணங்கி வருவதுமன்றி பாவிகள் எல்லோரும் மனம் திரும்பும்படியாக மிகுந்த பக்தியுடன் வேண்டிக் கொள்கிறார்கள். திருச்சபைக்கு அஸ்திவாரமும் தலைவருமாகிய பாப்பானவர் இந்த பரிசுத்த இருதய சபை வழியாக சர்வேஸ்வரன் அளித்த ஞான நன்மைகளை
அறிந்து இந்த சபையின் சட்ட திட்டங்களை எல்லாம் சரியென்று அங்கீகரித்து இந்த சபையில் சகல கிறிஸ்தவர்களும் சேரும்படியாக புத்தி சொல்லி இந்த சபையாருக்கு அநேக பலன்களை வழங்கினார். இந்த சபையின் மூலமாக பரமநாயகி செய்த அதிசயமான அற்புதங்களையும் பெரிய பாவிகளை மனம் திருப்பின வரலாறுகளையும் நோயாளிகளுக்கு அற்புதமாய் அளித்த ஆரோக்கியங்களையும் கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு வருவித்த ஆறுதலையும் தேவத்தாய் செய்த மற்றும் அநேக உதவிகளையும் இங்கு எடுத்து கூறுவது சுலபமல்ல. ஆகையால் கிறிஸ்தவர்களே, நீங்கள் எல்லோரும் இந்த உத்தம சபையில் சேர்ந்து மீட்பு பெற உங்களால் இயன்ற அளவு பாவிகளை மனம் திருப்ப பிரயாசப்பட கடவீர்கள். ஆமென்.